கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலை ஆராதனைக்கு சென்ட் ஆண்ட்ரூஸ் கத்தீட்ரல் காலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை விசேஷமான வகையில் உங்களை காத்து வழி நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேலை கூட நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக சிறிது நேரம் எடுத்துக்கொள்வோமாக. நம்முடைய இருதயம் எண்ணங்களை ஆண்டுக்கு முன்பதாக நாம் சரிப்படுத்துவோமாக. ஜெப புத்தகத்தில் 1வது பக்கத்தை நாம் பார்ப்போமாக. பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்கு ஒப்புக் கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் நம் பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் அறிக்கை செய்வோமாக. இந்த வேளை நம்ம ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்வோமாக. இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அதை அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Thank you, Jesus. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட ஒரு பாடலை நாம் கேட்போமாக. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அப்பனே உமக்கு தந்தே. இந்த வேளை கூட இந்த பிரசங்கத்துக்கு எடுக்கப்பட்ட வேத வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. எடுக்கப்பட்ட வேத வசனங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம். 1. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூரியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். 2. அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசிய நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கெதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். 3. மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். 4. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம்.
5. பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வித்தியாசமான காலத்தில், வித்தியாசமான காலகட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான ஒரு காரியத்தை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அதை நாம் நன்கு அறிந்து இன்னுமாய் தேவனிடத்தில் நெருங்குவோமாக, இன்னுமாய் அவரை நம்பி நாம் ஜீவிப்போமாக, விசுவாசிப்போமாக. இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது, நான் 2020ஆம் ஆண்டு நம்ம ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்பார்த்தலுடன், உற்சாகத்துடன், பெரிய எக்ஸைட்மெண்டோடு நாம் இந்த வருஷம் 2020 நம்ம எதிர்பார்த்து நாம் தொடங்கியிருப்போம், ஆரம்பித்திருப்போம். அநேக திட்டங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். வேலையை பார்க்கும்போது வேலை குறித்து சில திட்டங்கள் இருந்திருக்கலாம். சில பேர் பிஸ்னஸ் செய்கிறாங்க, பிஸ்னஸ் குறித்து சில திட்டங்கள் இருந்திருக்கலாம். சில பேர் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, அதில் முன்னேற்றம், ஆஃபீஸ் பிளான்ஸ், அது குறித்து அநேக திட்டங்கள் இட்டிருக்கலாம். இல்லை படிப்பை குறித்து சில திட்டங்கள் இருக்கலாம். படிக்கிறவங்க இப்படி படிக்கிற அந்த காரியங்கள் செய்யணும் சொல்லி அந்த மாதிரி திட்டங்கள் நல்லா பரிசையில் வருது, நல்லா படிக்கணும், பிளான் பண்ணணும்னு சொல்லி அநேக திட்டங்கள் இட்டிருக்கலாம். சிலருக்கு வந்து ட்ராவல் பிளான்ஸ் இருந்திருக்கலாம். வெளியூருக்கு போய் ஹாலிடே போகணும், நண்பர்களை பார்க்கணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், சுற்றி பார்க்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ட்ராவல் பிளான்ஸ் கூட நமக்கு இருந்திருக்கலாம். சிலருக்கு வந்து வெட்டிங் பிளான்ஸாக இருந்திருக்கலாம், திருமணமாக வேண்டும் என்று. சிலருக்கு வந்து ஃபைனான்ஸ், பொருளாதார சில காரியங்கள் செய்யணும், சரிப்படுத்தணும்னு சொல்லி அந்த மாதிரி அநேக திட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் அநேக திட்டங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஸோ பொருளாதார வகையில் கூட சில திட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் திடீரென்று நம்ம இந்த நிலைமைகள் எல்லாமே உலகம் முழுவதும் மாறி இருக்கு. நம்ம வந்து நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது நம்ம சிந்தனையில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சிங்கப்பூர் தேசம் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் நடக்கும் என்று நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். உலக அளவில் அந்த காரியம் நடக்குது. எப்பொழுது நிலைமை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறும், இல்லை மாறுமா, இனிமேலும் அந்த மாதிரி நிலைமை இருக்குமா, இல்லை வித்தியாசமாக இருக்குப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எப்படி நிலைமைகள் மாறப்போகுது, முன்னேறி போக போது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இந்த வருஷம் நம்ம வச்சிருக்க அநேக திட்டங்கள் எல்லாமே ஒரு பக்கமாக வைக்கப்பட்டிருக்குது. ஆல் த பிளான்ஸ் ஷிஃப்டட் aside அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம என்ன தான் செய்யுது, என்ன தான் நம்ம செய்ய முடியும்? இந்த மீதி இருக்கிற இந்த 2020ஆம் ஆண்டை நாம் எப்படியாக நாம் கடந்து செல்ல வேண்டும்? இந்த பிரசங்கத்தை பார்க்கும்போது, இன்றைக்கி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பிரசங்கத்தை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த வருஷத்தை நாம் எப்படியாக நாம் கடந்து செல்ல போகிறோம் என்று. நம்ம வாழ்க்கைன்னு சொல்லும்போது, நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது சில நேரங்களில் அது வந்து கடலை போல, கடலோடு ஒப்பிட்டு படிக்கிறது. கம்பேர்ட் டு த சி, கடலை போல. லைஃப் வந்து ஒரு சி மாதிரி, கடல் மாதிரி. இந்த வசத்தை அது அவ்விதமாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அநேக நன்மை, அநேக காரியங்கள் நம்ம உணரக்கூடியதாக இருக்குது. இந்த வசதி மூலமாக நம்ம அநேக குறிப்பாக 3 சம்பவங்களை நம்ம 3 காரியங்கள் நம்ம பார்ப்போமே. முதலாவது வந்து அந்த கடல் மற்றும் புயல், அது ஒரு சம்பவம். இராணுவ வீரர்கள் இருந்தார்கள், 100க்கு அதிபதி உள்ள சில இராணுவ வீரர்கள் மற்றும் கப்பல் ஓட்டிகள் இருந்தார்கள். அதோடு அடிமைகளும் இருந்தார்கள், ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமானும் இருந்தார். இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக அந்த நாளில் கூட. முதலாவது நாம் பார்க்கும்போது கடலும் அந்த புயலையும் நாம் பார்ப்போமாக. இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது பவுலுக்கு என்ன நடக்குதுனாக்கா, அப்போஸ்தலர் பவுல் வந்து அவர் ரோமர் நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார். எதுக்கென்றால் அவர் சீசர் ராயனை சந்திக்க வேண்டும். ராயர் வந்து பவுலுக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு ட்ரையல் அங்கே நடக்குது, அவர் வந்து நியாய தீர்க்கணும்னு சொல்லி அதுக்காக பவுல் ரோமுக்கு அனுப்பப்படுகிறார். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், பவுல் ரோமுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஜனங்கள் மத்தியில் இயேசுவை குறித்து பேச வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு, அந்த திட்டத்தோடு ஆண்டவர் பவுலுக்கு வைத்திருக்கிறார். அதனால் இந்த பவுல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் ரோமுக்கு செல்வதற்கு சிறந்த வழி வந்து ஷார்ட்கட், சுருக்கிய வழி வந்து கடல் தான். லேண்டில் போகலாம், இந்த லேண்ட் சைட் அவங்க போகலாம், நடந்து போகலாம், அல்லது குதிரை மேலே கழுதை மேலே சவாரி செய்து போகலாம். ஆனால் இன்னும் நீடிய நாட்கள் எடுக்கும். ஸோ அதனால் குவிக்கஸ்ட் வே, சீக்கிரமான பாதை வந்து கடல் பக்கமாக, கடலோடு நாம் செல்வதுதான்.
வாழ்க்கைன்னு சொல்லும்போது நம்ம கடலோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே நேரத்தில் வாழ்க்கை வந்து நம்ம எல்லாம் சொல்ல வாழ்க்கை ஒரு பயணம். நம்மளே ஒரு பயணத்துக்குள் நாம் சென்று போயிட்டு இருக்கோம். இந்த சம்பவம் வேதத்தில் நம்ம வாசித்த இந்த சம்பவம் வந்து அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வந்து ஒரு வாழ்க்கை பயணம், கடலோடு ஒப்பிடப்பட ஒரு வாழ்க்கை பயணமாக அது காணப்படுகிறது. நான் வந்து வாலிப காலத்தில் அது மட்டும் இல்லை அநேக நேரங்களில் என் வாழ்க்கை பயணத்தில் கஷ்டங்கள் போராட்டங்கள் கடந்து செல்லும்பொழுது எனக்கு ஒரு பாடல் நான் நல்ல பாடல்கள் இருக்கு. ஆனால் ஒரு பாடல் வந்து மிக அதிகமான வகையில் எனக்கு உற்சாகப்படுத்தி எனக்கு ஆறுதல் படுத்திய ஒரு பாடலாக இருக்கிறது. உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படி நான் பயணம் போவேன் இயேசுவே, உம் கிருபை எனக்கு வேணும் இயேசுவே. என் வாழ்க்கையில் பயணத்தில் கடந்து போகும்போது இந்த பாடலை பாடி இது மூலமாக ஆண்டவர் அநேக நேரங்களில் என்னை ஆறுதல் படுத்தியிருக்கார், உற்சாகப்படுத்தியிருக்கார். அதாவது நம்ம வாழ்க்கை ஒரு பயணம் தானே, கடல் போல போகிற ஒரு பயணம் தான். அந்த பயணத்தில் நமக்கு தேவனுடைய கிருபை அதிகமாக தேவையாக இருக்கிறது. நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்ம எல்லாரும் வந்து இந்த பயணத்தில் தான் இருக்கிறோம், இந்த கடல் போன்ற அந்த பயணத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கைன்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கை வந்து இயற்கையான சக்திக்கு ஒரு வகையில் கட்டுப்பட்டிருக்கு. ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்களே, அதுக்கு நம்ம வாழ்க்கையை கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை வாசிக்கும் போது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பவுலுடைய வாழ்க்கையில் அவரும் இந்த இயற்கையான சக்திகளுக்கு அவர் கட்டுப்பட்டிருந்தார். அவருடைய பயணம் கட்டுப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கை வந்து இரவில் செல்லக்கூடிய ஒரு கப்பல் போல சமத்தில் காணப்படுகிறது இந்த கடல் பயணம். சில நேரங்கள் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா நாம ஏமாற்றிக்கிறோம். அதாவது இந்த பயணத்தில் இந்த படகில் வந்து நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், பத்திரமாக இருக்கேன், இந்த படகு தான் என்னுடைய சேஃப்டி. இந்த பயணத்தில் நான் செல்லக்கூடிய இந்த கடலின் இந்த பயணத்தில் இந்த படகு தான் என்னுடைய சேஃப்டி, இந்த படகு தான் என்னுடைய நம்பிக்கை, இந்த படகு தான் என்னுடைய பெலன், இந்த படகு தான் என்னை பத்திரமாக கடந்து செல்லும். ஸோ இந்த படகுல வந்து நான் தான் பைலட்டாக இருக்கேன், நான் தான் மாலுமியாக இருக்கேன், இந்த படகுல தான் என்னோட எதிர்காலமே இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வகையில் நம்ம வந்து இந்த படகுல அநேக நேரங்கள் நாம் கான்ஃபிடென்ஸாக அந்த படகுல நம்ம வச்சிடறோம், இதுதான் நம்மளுக்கு போதும்னு சொல்லி. ஆனால் இந்த வசனங்களை வாசிக்கப்பட்ட வசனங்களை பார்க்கும்போது இது எல்லாமே உண்மை அல்லது உண்மை இல்லை என்று கூட நாம் உணர்கிறோம். முதலாவது இந்த புயல்களை பார்ப்போமே. இந்த புயல் நாம் பார்க்குறோம். இந்த பவுல் அவர் ரோமர் நாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பயணத்தில் அநேக இயற்கையான சூழ்நிலைகள் அவருடைய பயணத்தை பாதித்தது. அவர் இங்கே சென்றார், எப்படி சென்றார் கூட அது இயற்கையான சூழ்நிலைகள் பாதித்தது. காற்று, புயல் காற்று, கடல் கொந்தளிக்கிறது, அநேக காரியங்கள் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாமே அந்த கப்பல் எப்படி செல்ல வேண்டும் என்று கூட ஒரு வகையில் அது நிர்ணயிச்சது, அது டைரக்ஷனை காட்டுது. இதெல்லாமே பவுலுடைய கண்ட்ரோலுக்குள் வரவில்லை, அவருடைய கண்ட்ரோலுக்கு மீறின சில காரியங்களாக இருக்குது. பாருங்கள், இந்த கடல்னு சொல்லும்பொழுது அதோடைய குணாதிசயம் என்னவாக இருந்துச்சுன்னா, சில நேரங்களில் இந்த கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம திறனை கடல் ரொம்ப அமைதியாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். சிலருக்கு அந்த அலை வந்து அழகாக அந்த அலைகள் அடிக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப சில பேர் அமர்ந்து ரசிப்பார்கள். அந்த அலைகள் அந்த கடலோரம் வந்து அடிக்கிறதுலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அந்த சத்தம் கூட ரொம்ப மெலிசாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே நேரத்தில் இதே கடல் இந்த அமைதியாக பார்க்க அழகாக இருக்கிற அந்த கடலுடைய இன்னொரு குணாதிசயம் என்னவென்றால், அந்த கடலானது கோபமாக இருக்கக்கூடியதாக இருக்குது, பயங்கரமான வகையில் அது அடிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சுனாமி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பெரிதான அலைகள் சில இடங்கள் வந்து அடிச்சிருக்கு. அந்த மாதிரி கோபம், ஃபியூரியஸ், ரொம்ப பயங்கரமாக கூட அந்த கடல் காணப்படுகிறது. அதோட குணாதிசயம் அப்படியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சொன்ன மாதிரி அநேக காரியங்கள் நம்ம திட்டமிட்டிருக்கலாம். திட்டமிடும்பொழுது சில நேரங்களில் நம்ம திட்டமிடும்பொழுது சில அந்த நம்முடைய கரங்களுக்கு மேலாக நம்முடைய கண்ட்ரோலுக்கு மீறாக சில காரியங்கள் அந்த திட்டங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி பாதிப்பு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, சில நேரங்கள் ஒரு வகையில் நம்ம வந்து சொந்த பலத்தில் நம்ம செய்ய முயற்சிக்கிறோம், இல்லை நண்பர்கள் சில பேர் கேட்டு அந்த நிலைமையை காப்பாற்றணும்,
நான் திட்டமிடபடி மற்ற காரியங்கள் வந்து இந்த திட்டத்தை பாதிச்சிருக்கேன். ஸோ பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நான் செய்யணும்னு சொல்லி நம்ம சொந்த முயற்சியில் சொந்த பலத்தில் நம்ம ஏதாவது செய்ய பார்ப்போம். அதை நம்மளோட கண்ட்ரோலுக்குள் நம்ம அடக்கி வைக்கணும் என்றும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றே நம்ம முயற்சிக்கிறோம். சம்திங் நம்மளுக்கு என்னன்னாக்கா இந்த உலக சில போதனைகள் அப்படி தானே, தன்னிறைவில் செல்ஃப் சஃபிஷியன்ட். என்னால் முடியும், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அந்த பேலன் இருக்குது, அந்த தாழ்ந்து இருக்குன்னு சொல்லி சில பேர் வந்து அதை கொண்டு நிலைமையை சமாளிக்க பார்ப்பார்கள். சிலர் வந்து அந்த சுயத்திலே அவங்க சார்ந்திருப்பாங்க. செல்ஃப் டிபெண்டன்ஸ், நான் யாரையும் நம்பியிருக்க மாட்டேன், எதையும் நம்பியிருக்க மாட்டேன், என்னுடைய சொந்த சுய பலத்தில் நான் செய்வேன், இந்த காரியத்தை நான் கடந்து வருவேன், நான் சமாளிப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களும் சிலர் இருப்பார்கள். இது வந்து விழுந்து போன ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து விழுந்து போன மனிதனுடைய குணாதிசமாக இருக்கிறது. என்னால் முடியும், ஐ கேன் டூ இட். நம்ம உற்சாகப்படுத்தும், யூ கேன் டூ இட், உன்னால் செய்ய முடியும்னு சொல்லி நம்ம யாரையும் நம்பியிருக்க வேணாம் சொல்லி அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வரலாம். அதனால நம்ம உணர்ந்து கொள்வோமாக அந்த கப்பல் இருக்கும்போது இந்த ஜனங்கள் கப்பல் இருந்தவர்கள் எப்படியாக அவர்கள் சொந்த பலத்தை கொண்டு அந்த நிலைமையை அடக்க அவங்க முயற்சிக்கிறார்கள் என்று பார்ப்போமாக. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் வசனங்கள் 17-19 வரை நாம் வாசிக்க கேட்போமாக. 17. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். 18. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சாக்குகளை கடலில் எறிந்தார்கள். 19. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். வாசிக்க கேட்டோம். வசனங்களை பார்க்கும்போது அவங்க முயற்சிக்கிறார்கள், அந்த எல்லாத்த நிலைமையை கப்பலை அடக்க வேண்டும், எல்லாத்தையும் செய்யணும் சொல்லி மேனேஜ் பண்ணணும் சொல்லி அவங்க முயற்சிக்கிறார்கள். என்னென்னா அந்த கப்பல் வந்து தெரிக்காமல் இருக்கிறதுக்கு, உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கயிறு வச்சு அவங்க கட்ட முயற்சிக்கிறார்கள். அந்த நங்கூரங்களை போட்டு கப்பலை அடக்குவோன்னு சொல்லி கப்பல் அங்கேயும் மோதாமல் நங்கூரத்தை போட்டு அதை அடக்குவோன்னு சொல்லி முயற்சிக்கிறார்கள். அப்புறம் ஒரு நேரத்தில் என்ன செய்கிறார்கள், கப்பலில் இருந்த சில பொருட்கள் மட்டுமில்லை கப்பலுடைய கருவிகளை கூட அவர்கள் இந்த கடலில் தூக்கி போடுறாங்க. எதுக்கு? அந்த கப்பலை அடக்க வேண்டும், அந்த கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று. மனிதர்களாக இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நமக்கு இயற்கையான ஒரு அந்த குணம் இருக்குது. என்னென்னா நம்முடைய நிலைமைகளை கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கி வைக்கணும். மஸ்ட் கம் விதின் மை கண்ட்ரோல்னு சொல்லி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை அடக்கணும்னு சொல்லி மனிதர்களுக்கு உள்ள ஒரு எண்ணம். எனக்கு சமயத்தில் வந்து சொல்லுவாங்க, திங்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக நம்மளுக்கு கஷ்டம்தான். என்னுடைய கண்ட்ரோல் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி மனிதர்களுக்கு எப்பொழுதும் யூ வாண்ட் பி இன் கண்ட்ரோல் அப்படியாக இருக்குது மனிதர்களுடைய குணாதிசயம். ஆனால் நினச்சி பார்க்கும்போது மனிதர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு தான் சில காரியங்கள் சமாளிக்க முடியும். மனிதர்கள் வி ஆர் லிமிட்டட். நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நமக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு அளவு இருக்குது. இதனால தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வி ஆர் நாட் இன் கண்ட்ரோல். நம்ம நினைக்கலாம் வி ஆர் நாட் இன் கண்ட்ரோல், வி ஆர் இன் கண்ட்ரோல்னு. ஆனால் அநேக நேரங்கள் பார்க்கும்போது வி ஆர் நாட் இன் கண்ட்ரோல். நம்ம வந்து எவ்ரிதிங் மஸ்ட் பி இன் கண்ட்ரோல் ஃபார் மீ. ஆனால் இருப்பினும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கிவ் அப் பண்ணிடுறோமா, நாட் இன் கண்ட்ரோல், எனக்கு என்னால் நடக்க முடியலையே, நிலைமையை சமாளிக்க முடியும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், கிவ் அப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நான் ஒன்றும் செய்வேன், சரி நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், சின்ஸ் திங்ஸ் ஐ கேனாட் கண்ட்ரோல், சரி நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படி விட்டுறேன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா. சில நேரம் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம நிலைமையை அடக்க முடியாட்டி நம்ம வந்து வேறு யாராவது மாதிரி பழி போடுவோம், இவங்கனால தான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இவங்கனால தான் இந்த நிலைமை அப்படி ஆயிடுச்சு, இல்லை நம்ம சூழ்நிலைகளை சுற்றி பார்த்தோம், சூழ்நிலை மாதிரி இருக்கிறதுனால தான் நான் அப்படி இருக்கேன். இந்த உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் போட வரும்போது நம்ம என்ன செய்வோம், இந்த வைரஸ் வந்ததுனால தான் என்னோட நிலைமை இப்படி இருக்குது, இந்த கொரோனா வைரஸ்னால தான் என்னோட வாழ்க்கை அப்படி இருக்குது, பாருங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம சேருமா. டு வி கிவ் அப்? கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி டு வி கிவ் அப்? இப்போ பார்க்கும்போது இப்போ கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் எப்படி தான் இதை அடக்கிறது, எப்படி தான் நம்ம சரிப்படுத்துன்னு சொல்லி அநேகர் உலகம் எங்கும் எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. பட் டு வி கிவ் அப்? நம்ம கிவ் அப் பண்ணிடுறோமா, ஓரமாக உட்காந்துட்டு சரி நடக்கிறது நடக்கட்டும், இனிமேல் என்ன செய்ய வருது, நாட் இன் மை கண்ட்ரோல் ஒன். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? நம்ம முற்றுக்கொள்ள வேண்டும் அநேக காரியங்களை பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஆனால் அது முக்கியம் இல்லை தெரியுமா. முக்கியம் என்ன தெரியுமா, எப்படி இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிச்சுவேஷனில் நாம் நம்முடைய நிலைமையை சமாளிப்பது, மேனேஜ் அவர் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த கட்டத்தில் பாருங்க, நம்ம சொந்த பலத்தில் நம்ம சில காரியங்கள் செய்ய முயற்சித்தா, சொந்த பலத்தில் காரியங்கள் செய்யணும் சாதிக்கணும் நம்ம முயற்சிக்கும் போது
நிச்சயமாக அநேக பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில் வரும். உதாரணத்துக்கு திசை மாறி திசை திருப்பப்பட்ட ஒரு நிலைமையை கூட இருக்கலாம். இல்லை அந்த கப்பலை போல படித்த அந்த கப்பல் பவுல், இந்த கப்பல் வந்து அடி வாங்கி உடைஞ்ச ஒரு வாங்குகிற ஒரு நிலைமை கூட இருக்கலாம். சில நேரங்களில் குழப்பங்கள் வரலாம். எந்த டைரெக்ஷன் எடுக்கணும், எந்த பக்கம் போகணும்னு சொல்லி தெரியாமல் குழப்பங்களாக இருக்கலாம். இல்லை சமயத்தில் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையாக கூட மாறலாம். பசி, ஒரு அதிக தேவை உள்ள நிலைமையாக இருக்கலாம். காணாமல் போன நிலைமையாக இருக்கலாம். சொந்த பலத்தில், சொந்த முயற்சியில், சொந்த திறமையில நம்ம செய்யும்போது இந்த மாதிரியான காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுக்கல உங்கள் வாழ்க்கையில் புயலே இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறாரு, நம்முடைய புயலின் மத்தியில் நம்மோடு அவர் வருகிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். நான் சொன்ன அந்த பாடல் வந்து ஒரு கட்டம் வரும். புயல் காற்று வீசினாலும் இடிமின்னல் மழையானாலும் கதி கலங்கி போவேனோ என் இயேசுவே, உம் கிருபை எனக்கு போதும் இயேசுவே. ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு போதுமானதாக இருக்கிறது. இரண்டாவது பாயிண்ட்டை பார்க்கும்போது சோல்ஜர்ஸ் அண்ட் செயிலர்ஸ், அங்கே வந்து இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், போர் வீரர்கள் இருக்கிறார்கள், மற்றும் கப்பல் ஓட்டிகள் செயிலர்ஸ் அவர்களும் இருக்கிறார்கள் இந்த இடத்துல. பாருங்கள், இயற்கையானது நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பதற்கு இயற்கை கூட ஒரு காரணமாக இருக்குது பார்த்தோம். அதே நேரத்தில் கூட மனிதர்கள் கூட நம்முடைய கண்ட்ரோலை பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த வசனங்களை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி சோல்ஜர்ஸ் இருக்காங்க, செயிலர்ஸ் இருக்காங்க, வீரர்கள், கப்பலோட்டிகள் இருக்காங்க. சம்டைம் நம்ம வாழ்க்கை அப்படி தானே, வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து இயற்கையோடு மட்டும் நம்ம போராட வேண்டியதாக மட்டும் இல்லை, சம்டைம் மனிதர்களை கூட நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக கூட நம்ம வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது. சிலர் வந்து நம்ம சுற்றிலும் ஜனங்கள் இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, எஃபெக்ட் பாதிப்பதற்கு சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்கே பவுலோட வாழ்க்கையை பார்க்கும்போது மற்றவர்களுடைய ஆக்ஷன்ஸ், மற்றவருடைய நடத்தை, மற்றவர்களுடைய முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டிருக்கிறார். பவுலால் சொந்தமான முடிவு எடுக்க முடியவில்லை. அவர் வசனங்களை பார்க்கும்போது அவர் நண்பர்களை போய் சந்திக்கிறாரு, இல்லை எப்படி பிரயாணம் செய்ய வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று கூட அதெல்லாம் பார்க்கும்போது பவுலுக்கு முடிவெடுக்க எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை. அவரால் முடிவெடுக்கணும் விதின் இஸ் கண்ட்ரோல். அதெல்லாமே செய்தவர் வந்து ஜூலியஸ் என்பவர், அந்த ரோமருக்கு 100க்கு அதிபதியாக இருக்கிறவர் ஜூலியஸ். அவர் தான் எல்லாம் முடிவெடுக்கிறாரு என்னென்ன பவுலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இதில் பார்க்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த சோல்ஜர்ஸ், அந்த செயிலர்ஸ் அவர்கள் எப்படியாக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இந்த புயல் அடிக்குது, கப்பல் வந்து அடக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது, பயங்கரமாக கடல் கொந்தளிக்குது. இந்த நிலைமையில் இதை அடக்குவதற்கு இவர்கள் எப்படியாக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள்னு பார்ப்போமே. முதலாவதாக நம்ம பார்ப்போம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 6லிருந்து 7 வரை வாசிக்க நாம் கேட்போமாக. 6. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். 7. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய்ச் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். முதலாவது நம்ம பார்க்கிறது வந்து அவர்கள் அவசரமாக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், யோசிக்காமல் அவசரப்பட்டு நிதானமாக அவர் எடுக்காதபடி அந்த பயத்தில் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் முடிவெடுக்கும் போது எதை யோசித்து முடிவெடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சொந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொந்த ஆறுதலை நினைத்து, சொந்த சுகத்தை நினைத்து, அவர்களுடைய வசதியை நினைத்து அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் முடிவெடுக்கும் போது பெரிதான கூட்டம், மெஜாரிட்டி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் அதன் பிரகாரம் நடப்போம்னு சொல்லி அந்த மாதிரி வகையில் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், யோசிக்காமல் சிந்திக்காமல். அது மட்டும் இல்லை, வசனங்கள் 9லிருந்து 12 வாசிக்கும்போது அவர் வந்து ஆண்டவரை நாடாதபடி மனிதருடைய சுய புத்தியை கொண்டு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், சொந்தமாக யோசித்து அவர் முடிவெடுக்கிறார்கள். வசனங்கள் 29 பார்க்கும்போது அவர்கள் பயத்தில் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் இந்த நிலைமையை அடக்குவதற்கு அவர்கள் டிசைட் பண்ணுறாங்க.
அந்த சோல்ஜர்ஸ் அந்த சேலர்ஸை பார்க்கும்போது அந்த கப்பலுடைய பார்க்கும்போது அவர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. 30வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக இந்த வேளை கூட. 30. அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போடப் போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில். 31. பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பிப் பிழைக்க மாட்டீர்கள் என்றான். பாருங்க, இந்த கப்பலோட்டி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிற நேரத்தில், நிலைமை கைவிட்டு போகிற நிலைமையாக இருக்கும்போது இந்த செயிலர்ஸ் கப்பலோட்டிகள் அவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த கப்பலை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் உடனடியாக முயற்சிக்கிறார்கள். நம்ம வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் பார்க்கும்போது யார் மீது நாம் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர்கள் நம்மளே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாங்க. சில நேரங்களில் அவர்கள் உதவி செய்கிறது போல கொஞ்சம் பாசாங்க பண்ணுவார்கள், ப்ரிட்டைன் பண்ணுவாங்க, நடிப்பார்கள், உதவி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பர்சனல் அஜெண்டா, தவறான எண்ணங்கள், நோக்கங்கள் இருக்கலாம். அதே போல நமக்கும் ஒரு பாடம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது, மற்றவர்களுக்கு நன்மையாக நம்ம நடக்கும்போது எந்த நோக்கத்தோடு நாம் செய்கிறோம்? சரியான நோக்கத்தோடு, சரியான எண்ணத்தோடு நாம் செய்கிறோமா? நம்முடைய எண்ணமானது, நோக்கமானது எப்பொழுதும் சரியாகவே இருக்க வேண்டும். செயிலர்ஸ் அப்படியாக அவர்கள் இருந்தார்கள். இந்த சோல்ஜர்ஸ் எப்படி நடந்து கொண்டார்கள் பார்ப்போமே. ஜூலியஸ் அந்த 100க்கு அதிபதி, அவர் பவுல் மீது கொஞ்சம் இறக்கம் காட்டினார். கொஞ்சம் பவுலுடைய நிலைமையை கொஞ்சம் கருதினார், கொஞ்சம் யோசிச்சார், கன்சிடர் பண்ணார். கொஞ்சம் இறக்கம் இருந்தது அவருக்கு பவுல் மேலே. ஆனால் அவர் முக்கியமான கட்டம் வரும்போது அவர் பவுலை டிசப்பாயிண்ட் பண்ணார். எனக்கு அவர் என்ன செஞ்சார், பவுலுடைய ஆலோசனை கேட்பதுக்கு பதிலாக பவுல் சொன்னார், பரவாயில்ல நாங்கள் போக வேணாம், கொஞ்சம் நேரம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஹார்பர் நம்ம இருப்போம்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஜூலியஸ் 100க்கு அதிபதி அந்த ஆலோசனை எடுக்கல. ஸோ அதனால் அவர் பவுலுக்கு ஒரு வருத்தம் தான். ஜூலியஸ் என்ன செஞ்சார், அந்த கப்பலுடைய சொந்தக்காரர் மற்றும் அந்த கப்பலுடைய கேப்டன் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அந்த படகை அவர்கள் எடுத்து சென்றார்கள், அந்த கப்பல் எடுத்து சென்றார்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனம் 11 போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த நெருக்கடியான நேரம் வரும்போது, அந்த தப்பு வைப்பதற்கு அந்த நம்பிக்கையான ஒரு நேரம் வரும்போது நெருங்கி வந்திருக்கிறதுல அந்த இராணுவ வீரர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் இந்த கைதியாக இருக்கிற இந்த கப்பலில் கைதியாக இருக்கிறவர்கள் அனைவரையும் நாம் சாகடிக்க வேண்டும், எனக்கு தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறார்கள். எப்போ திட்டமிடுறாங்க, அந்த கப்பல் அந்த நிலைமை காப்பாற்றப்பட வேண்டிய அந்த கட்டத்தில் இருக்கும்போது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். 27ஆம் அதிகாரம் வசனம் 42 நாம் வாசிக்க கேட்போம். 42. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடிப்போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள். பாருங்க, இந்த கட்டத்தில் ஜூலியஸ் வர்றாரு. அந்த இராணுவ வீரர்கள் சோல்ஜர்ஸ் எல்லாரும் சாகடிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறதுல ஜூலியஸ் அவர் கரெக்டான நேரத்தில் வர்றாரு. ஆனால் இங்கே பாடத்தில் பார்க்கும்போது நம்ம முழுமையாக மனிதர்களை நம்பி இருக்க முடியாது. அதுக்கு நான் சொல்லுறேன், இந்த மனிதரை நம்பாதீங்க, நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழணும்னு சொல்லி அதுக்காக நான் சொல்லலை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்மளுடைய சொந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் முழுமையாக ஒரு மனுஷன் மீது இல்லை சில மனிதர்கள் மீது நாம் வைக்காதபடி ஆண்டவர் மீது நாம் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்கள் நினைப்போம், இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது சரி இவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க என்னை பார்த்துக்குவாங்க சொல்லி அந்த மாதிரியான வகையில் நம்ம நினைக்க கூடியதாக இருக்குது. எப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் வரும், ஒரு பிரச்சனை போராட்டம் நம்ம வாழ்க்கையில் புயல் அடிக்கும்போது அந்த நேரத்தில் யாராவது ஆலோசனை கொடுப்பாங்க, நீங்கள் இங்கே போங்க, இங்கே உங்களுக்கு உதவி செய்வாங்க, அங்கே போங்க அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, இங்கே வாங்க நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த அநேக ஆலோசனைகள் வரும். பாருங்க, இந்த மாதிரி புயல் நம்ம கடந்து போகும்போது யாரோ ஆலோசனை கொடுத்தாலும் நாம் உடனடியாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமாவா, சரியா, இங்கே தான் போய் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நாம் யோசிக்காமல் சிந்திக்காமல் நம்ம டக்குன்னு போய் அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்வோம். ஒரு வகையில் நம்ம சிங்கப்பூர் தேசத்துக்காக நம்ம நன்றி செலுத்தணும். அநேக நிவாரண உதவி செய்கிறாங்க சிங்கப்பூரில். சில பேருக்கு வேலை இழந்தவர்கள், சில பேருக்கு சம்பளம் குறைக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி வகையில் அரசாங்கம் சிங்கப்பூர் தேசத்தில் ஜனங்களுக்கு உதவியை பயங்கரமான செய்கிறார்கள். நல்ல அரசாங்கத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்காரு. இருப்பினும் நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நம்பி இல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று அதை உணர்ந்து நாம் அவரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இந்த சொன்ன அந்த பாடலில் 2வது வரி அதில் போட்டிருக்கு,
பசி தாகம் மிகுந்தாலும் படும் வேதனை கொண்டாலும் மதிமயங்கி போவேனோ என் இயேசுவே, உம் கிருபை எனக்கு போதும் இயேசுவே. எந்த சில நேரங்களில் நம்ம மதிமயங்கி இருக்கும்போது, பசி எடுக்கும்போது நம்ம குழப்பத்தில் இருப்போம், தேவைகள் இருக்கும்போது குழப்பத்தில் இருப்போம். அந்த நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் உடனடியாக கேட்டு நம்ம நடக்கிற ஜனங்களாக நம்ம இருப்போம். எனக்கு பலவீனமாக இருக்கும்போது, போராட்டமாக இருக்கும்போது, புயலுக்குள் போகும்போது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டத்தில் தான் இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவரை நம்பியிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு மனிதரை நம்பி நாம் முடிவெடுக்காதபடி ஆண்டவருக்குள் காத்திருந்து அவரை நம்பி நாம் முடிவெடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த அடிமைகளும் அந்த பரிசுத்தவானை நாம் பார்ப்போமே. இயற்கையான சக்திகள் இருந்தது, மனிதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு அதுவும் இருந்தது. இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கை பயணத்தில் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதில் முக்கியமான ஒரு மூன்றாவதாக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பிரசங்கத்துடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது என்னவென்றால், அந்த புயல் அல்ல, அந்த கடல் கொந்தளிக்கிற அந்த கடல் அல்ல, அந்த கப்பல் கூட இல்லை, அந்த சோல்ஜர்ஸ் அந்த சேலர்ஸ் அவர்கள் கூட இல்லை. இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த அந்த மிஷன், அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு என்ன நம்ம செய்வான், இங்கே என்ன செய்கிறானாக்கா, அதை நம்ம வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடியதாக இருக்குது. என்னன்னாக்கா, ஆண்டவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தை தடை செய்வதற்கு, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற பிரயாணத்தை தடை செய்வதற்கு, அந்த பயணத்தை தடை செய்வதற்கு அவன் என்ன வேணாலும் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கான். எல்லா முயற்சியும் எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த கடத்தை பார்க்கும்போது என்ன செய்ய பார்க்குறானாக்கா, பவுல் ரோம தேசத்தை போய் சேரக்கூடாது, எனக்கு அங்கே போனால் பவுல் கர்த்தரை குறித்து சுவிசேஷத்தை அறிவிப்பான். ஸோ அதனால பிசாசன் முயற்சிக்கிறான், பவுல் அங்கே போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி. அதே தான் பிசாசன் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆண்டவர் நம்மளுக்கு எல்லோரும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், இந்த பிரயாணத்தில் நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார், அவருடைய மிஷன், அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். பிசாசனன் முடிந்த அளவுக்கு நாம் அதை தடை செய்ய வேண்டும் என்று அவன் நம்ம வாழ்க்கையில் அவன் காரியங்களே செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் அவன் நம்ம பக்கமாக வீசக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, பிசாசன் he doesn't play fair. அவன் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவன் செய்யக்கூடியவனாக இல்லை. பாருங்க, நம்ம ஒரு விளையாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது அதில் விதிமுறைகள் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதன் பிரகாரம் நம்ம செய்யணும். ஆனால் பிசாசானவன் he doesn't follow rules. அவன் ரூல்ஸ் ஃபாலோ மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு எல்லா காரியங்களும் செய்வான். ஏன்னாக்கா தேவனுடைய ஜனங்களை தடை செய்யணும், அந்த மாதிரி தடை செய்யும்போது ஆண்டவருடைய ஊழியத்தை தடை செய்யணும் என்று அவன் முயற்சிக்கிறான். அவனுடைய வேலை என்ன தெரியுமா, நாம் ஆண்டவர் ஊழியத்தின் மீது வைத்திருக்க அந்த நோக்கம், அந்த இலக்கை நோக்கி போகும்பொழுது நம்மை திசை திருப்ப வேண்டும். ஆண்டவர் இப்படியாக செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கார், இப்படியாக போய் ஊழியம் செய்ய என்று அவன் முயற்சிப்பான். என்னவென்றால், இந்த மாதிரி பிரச்சனைகள், புயல்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய பார்வை வேறு பக்கமாக திருப்பப்பட வேண்டும். அதுதான் அவனுடைய பெரிதான முயற்சி. சில நேரத்தில் வாழ்க்கையில் அதை அவன் சாதிச்சிட்டான், செஞ்சிட்டான், எனக்கு நம்ம இடம் கொடுத்ததுனால. ஆனால் ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு, மறுபடியுமாக அவர் திட்டமிட்ட பாதையில் நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. அதற்கு இந்த அடிமைகளையும் கொஞ்சம் பார்ப்போமே. பவுல் இந்த படகில் அவர் ஒரு அடிமையாக இருக்கிறார். அவர் ஒரு கைதி அல்ல, கைதின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை. எப்படின்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அடிமையாக இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு பவுல் அடிமையாக இருக்கிறார். பவுல் இந்த பிரயாணத்தில், இந்த கடல் பிரயாணத்தில், வாழ்க்கை பயணத்தில் அவர் எப்படியாக செல்கிறார் தெரியுமா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த அடிமையான கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக அவர் கடந்து செல்கிறார். பாருங்க, அவருடைய மனநிறைவு பாருங்க, பவுலுடைய மனநிறைவு, அவருடைய அமைதி, அவருடைய பொறுமையை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். லூக்கா அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினவர் லூக்காவும் பவுலோடு இந்த பிரயாணத்தில் அவர் செல்லக்கூடியார். லூக்கா கைதியாக செல்லவில்லை, அடிமையாக செல்லவில்லை, ஆனால் லூக்கா கூட செல்கிறார்.
லூக்கா கூட 20வது வசனத்தை வாசிக்கும்போது லூக்கா ஒரு கட்டத்தில் அவர் எழுதுகிறாரு, எல்லோரும் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அதாவது நம்ம காப்பாற்றப்படுவோம் என்று அந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள். அந்த கப்பலுக்கு சொந்தக்காரர் அவரும் பவுலுக்கு வித்தியாசமாக தான் அவர் நடந்து கொள்கிறார். பாருங்க, அந்த கப்பலில் வந்து மற்ற காரியங்கள் இருந்தது, அதே நேரத்தில் கூட தானியங்கள் அதிகமாக இருந்தது, கிரெயின்ஸ் அந்த கப்பலில் இருந்தது. அதாவது என்ன செய்யறாங்க, அந்த தானியங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப வேண்டும், அந்த கப்பல் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று அந்த கப்பலில் தானியங்கள் நிறைய இருக்குது. அந்த கப்பலுக்கு சொந்தக்காரர் அவருக்கு என்ன வாஞ்சை, அது பத்திரமாக நம்ம கப்பலை வந்து காப்பாற்றின பிறகு பத்திரமாக என்னோட தானியங்களை போய் அந்த இடத்துல போய் சேர்த்த பிறகு தான் அவருக்கு வருமானம் இருக்குது, அவருக்கு பணம் இருக்குது, பணம் வரும். அதெல்லாம் முயற்சிக்கிறார் அந்த கப்பலை காப்பாற்ற வேண்டும். அவருடைய நோக்கம் அப்படியாக இருக்கிறது. ஆனால் அந்த கப்பலை பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், எல்லாமே அந்த கப்பல்லேருந்து வீசப்படுகிறது. அந்த மற்ற பொருள்கள், கப்பலுக்கு சேர்ந்த சில கருவிகள் எல்லாமே கடலில் தூக்கி போடப்படுகிறது. கடைசியில் தான் அந்த தானியங்களும் கடலில் தூக்கி போடப்படுகிறது. கடைசியாக தான் அதை செய்கிறார்கள். எனக்கு அந்த கப்பல் ஓட்டுநருக்கு அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அவருக்கு வருமானம், அவருக்கு வாழ்க்கையில் அவள் வாழ்க்கை அதுன்னு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம இன்னுமா ஏதாவது ஒரு காரியத்தை இன்னுமா நாம் பிடித்து கொண்டிருக்கிறோமா? தேவையில்லாத காரியத்தை நாம் இன்னுமா நம்ம வாழ்க்கையில் பிடித்து கொண்டிருக்கிறோமா? அனாவசியமான காரியத்தை நம்ம இன்னும் பிடித்து வைத்திருக்கிறோமா? எனக்கு எந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய பிரயாணத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது? விட்டுவிட வேண்டிய காரியங்கள் வாழ்க்கையில் இருக்க நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. சில நேரங்கள் நினைப்போம், இது என்னோட பிரயாணத்துக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது, ரொம்ப தேவையான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் வாஞ்சிக்காக விட்டுவிட வேண்டும் என்று. பாருங்க, அந்த கப்பலை போகும்போது அந்த கப்பலை காப்பாற்றுவதற்கு என்ன நினைச்சாங்கன்னா, அதாவது நம்ம கடந்து செல்வதற்கு, இந்த புயலை மீண்டு செல்வதற்கு நமக்கு என்ன தேவையாக இருக்குது, நங்கூரம் மிக முக்கியமாக இருக்கும். கப்பலில் இருக்க சில கருவிகள் மிக முக்கியமாக இருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த கப்பலை காப்பாற்றுவதற்கு அது எல்லாமே தூக்கி கடலில் போட வேண்டிய ஒரு நிலைமையாக இருந்தது. நங்கூரம் கூட அவங்க வெட்டி விட்டார்கள். அப்படியாக அவர்கள் நிலைமை இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர்கள் வந்து பெரிய கப்பலாக இருக்கும்போது அவர்கள் ஆபத்தான நேரத்தில் தப்பிச்சு போகிறதுக்கு சிறு படகுகள் வைத்திருப்பார்கள், அதில் தப்பிச்சு போகலான்னு சொல்லி. அதை கூட அவர்கள் வெட்டி விட வேண்டிய ஒரு நிலைமையாக இருந்தது. எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அவர் நினச்சிருப்பாங்க, பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த தானியங்களாவது கொஞ்சம் இருந்திருக்குமே, நம்ம கொஞ்சம் பொழைச்சிக்கலாம் வச்சு, அதை வச்சு சாப்பிட்றதுக்கு, நம்ம ரொட்டி செய்யறதுக்கு, அப்பங்கள் செய்வதற்கு சரியாக இருக்குமேன்னு சொல்லி அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். ஆனால் கடைசியில் இறுதியில் அதை கூட அவர்கள் விட்டுவிட கடலில் தூக்கி போட வேண்டிய நிலைமையாக இருக்கிறது. சில நேரம் நம்ம நினைப்போம், வாழ்க்கையில் சில காரியங்கள் பார்க்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப தேவை, என்னோடய பிரயாணத்தில், இந்த கிறிஸ்துவ பிரயாணத்தில், இந்த ஜீவியத்தில் இது எனக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது, அதனால் நான் விட்டுவிட மாட்டேன், அந்த மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாவற்றும் அவருக்காக நாம் விட்டுவிட, தியாகம் பண்ண நாம் தயாராக இருக்க வேண்டும். நேரமாக இருக்கலாம், பண வசதியாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், அநேக காரியங்களாக இருக்கலாம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக, ஆண்டவருடைய இந்த பிரயாணத்தை செல்வதற்கு எது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்கிறது. தடையாக இருக்குமானால் அதை விட்டு விடுவோம். நம்ம நினைக்க வேணாம், இது எனக்கு தேவை, எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி. ஏன் தெரியுமா? ஆண்டவர் யெகோவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் எதெல்லாம் அவருக்காக நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அந்த தேவைகளை அதிக மடங்கு சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க விட்டு கொடுப்பீங்களா? விட்டு விடுவீர்களா? அவரை நம்பி வருவோமா? ஆண்டவர் என்னுடைய தேவைகள் சந்திப்பார். எல்லாம் தூக்கி போடுறேன், இந்த நங்கூரங்களை தூக்கி போடுறேன், நான் எது மேலே எத்தனை நம்பிக்கை வச்சிருந்தேனோ, நங்கூரமாக இருந்துச்சோ அதெல்லாம் நான் கிவ் அப் பண்ணிடுறேன். என்னை சேஃப் பண்ணுறதுக்கு, என்னை காப்பாற்றுவதற்கு லைஃப் போர்ட்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் நம்ம விட்டு விடுவோமா? எனக்கு நம்ம நம்பிக்கை லைஃப் போர்ட் மேலே இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை வந்து அந்த நங்கூரத்தின் மீது இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை வந்து அந்த தானியங்கள் மீது இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எல்லாமே ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் வாஞ்சிக்கிறார். எதுவும் நம்ம தடை செய்ய நம்ம இடம் கொடுக்க வேணாம். இந்த பிரயாணத்தை செல்வதற்கு தடை செய்ய நம்ம எதுவும் இடம் கொடுக்க வேணாம். பாருங்க, கடைசியில் அந்த படகு கூட, அந்த கப்பல் கூட நொறுங்கி உடைந்ததை நான் பார்க்கணும். அந்த படகு கூட, அந்த கப்பல் பலியாகியது அந்த கொந்தளிப்புக்கு. பவுலுடைய குணாதிசயம் பார்ப்போம். இந்த இடத்துல பவுல் வந்து அந்த கட்டத்தில் கூட விசுவாசமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவரோட வந்தவர்களிடத்தில் அவர் விசுவாசமாக இருக்கிறார். பவுல் வந்து நம்ம 10வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆரம்பத்தில் வாசிக்க கேட்போமாக 27ஆம் அதிகாரம் வசனம் 10.
பாருங்க, இந்த இடத்துல வந்து அவர்கள் பவுலுடைய ஆலோசனையை மறுதளித்தார்கள். இருப்பினும் பவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த மறுதளித்த அந்த ஜனங்களிடத்தில் அவர் அக்கறையாக இருக்கிறார், அன்பு செலுத்துகிறார், கவனம் செலுத்துகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவோடைய குணாதிசை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இயேசுவை பின்பற்றுகிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை பயணத்தில் இப்படியாக நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நல்ல காரியங்கள் மட்டுமல்ல, போராட்டங்கள் புயல் வாழ்க்கையில் புயல் அடிக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போது கூட நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார், இந்த உலகத்துக்கு ஒப்பாகவும் ஒளியாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் அழைத்திருக்கிறார் நம்மை. சில நேரங்களில் போகிற பிரயாணம் வந்து வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், வலி வேதனை அதிகமாக இருக்கும், கரடு முரடாக இருக்கும். அதன் காரணமாக சில நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிறவர்களே நாம் வார்த்தையினால நடத்தையினால வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். நம்ம வேதனைப்படுத்தும், நம்ம வேதனையாக இருக்கிறோம். வேதனையாக இருக்கும்போது மற்றவர்களே நாம் வேதனைப்படுத்துகிறோம். சில நேரங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, புயல் அடிக்கும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்மை சுற்றி இருக்கிறவர்களே நாம் எப்படியாக நாம் நடத்துகிறோம். சம்திங் நம்ம நினைப்போம், நம்ம வந்து புயல் பிரச்சனைகள் போகிறதுனால நம்ம நினைக்கக்கூடாது மற்றவர்களை விதமாக நடத்துறது வந்து சரின்னு சொல்லி சம்திங் நினைப்போம். ஆமாம், அவங்களுக்கு எங்கே புரிய போகுது என்னுடைய வேதனை, அவங்களை எங்கே தெரிய போகுது என்னுடைய கஷ்டம்னு சொல்லி சம்தில் நம்ம மற்றவர்களை கடினமாக நம்ம நடத்துகிறோம், கடினமாக நம்ம பேசுகிறோம், மட்டம் தட்டுறோம், ஒதுக்கி வைக்கிறோம், அவர்கள் வேதனைப்படும்பொழுது நம்ம பேசுகிறோம். இருபத்தி 7ஆம் அதிகாரம் வசனம் 23 26 வாசிக்க நாம் கேட்போமாக. 23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று 24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். 25. ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்குச் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். 26. ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான். பாருங்க, இந்த கடினமான நேரத்தில், இந்த கஷ்டமான கட்டத்தில் பவுல் என்ன செய்கிறார்? அவர்கள் ஆரம்பத்தில் மறுதளித்தார்கள். பவுல் வந்து அந்த இடத்துல வந்து அவர் சிறை கைதியாக இருக்கிறார். இருப்பினும் அவர் என்ன செய்கிறார்னா, அங்கே இருக்கிற படகில் இருக்கிறவர்கள், கப்பல் இருக்கிறவர்களே அவர்களுக்கு அவர் ஆறுதலை கொண்டு வருகிறார், நம்பிக்கையை அவர் கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லை, அங்கே அந்த கப்பலில் இருக்கக்கூடிய 276 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அனைவரையும் கூட அவர் பாதுகாக்கிறார், அவர் தேவைகளை சந்திக்கிறார், அவருக்காக ஜெபம் பண்ணுகிறார், உணவு தயார்படுத்துகிறார், பாதுகாக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார். பவுல் அவருவாக செய்கிறார். பவுல் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு எரிச்சல் கோபத்துக்கு இடம் கொடுக்காதபடி இந்த மாதிரி உங்கள் அதிகாரி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல, பாருங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவர் முறுமுறுக்காதபடி, அவர் கிவ் அப் பண்ணாதபடி, ஒரு ஓரமாக உட்காந்து அழுகாதபடி அவர் என்ன செய்கிறாரு? அவர் சுற்றிலும் இருக்கிறவர்கள், அவருக்கும் வேதனை தான், அவருக்கும் கஷ்டம் தான், இருப்பினும் அவர் சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அவர் ஆறுதலை தருகிறார், அவர் உற்சாகப்படுத்துகிறார், சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு கடினமான பாதைகள் போகும்போது, கஷ்டமான பாதைகள் போகும்போது, குழப்பமான ஒரு நிலைமையில் இருக்கும்போது நாம் எப்படியாக நாம் நடந்து கொள்கிறோம்? நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு தேவனை மகிமைப்படுத்துகிறதா? கஷ்டமான பாதையாக இருந்தாலும் கூட, கடினமான பாதையாக இருந்தாலும் கூட நம் நடத்தை, நம்முடைய பேச்சு எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமாக. அது மட்டுமல்ல, பவுல் வந்து அவருடைய விசுவாசத்தை அறிக்கையிட தயங்கவில்லை. வசனம் 27ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்க கேட்டோம். அவர் வந்து தைரியமாக சொல்றாரு, ஆண்டவர் என்னோடு பேசினார், அவர் என்னோடு இருக்கிறார் என்று பவுல் தைரியமாக சொல்றாரு. சமயத்தில் நம்ம நினைப்போம், என்னோட நிலைமை இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, எனக்கு ஆறுதல் தேவையாக இருக்கு, இந்த கட்டத்தில் நான் இங்கே ஆண்டவரை பற்றி பேசுறது, இந்த கட்டத்தில் நான் யார்கிட்ட போய் இயேசுவை பற்றி பேசுறது, என்ன நிலைமை இப்படி இருக்கு, எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கே அநேக தேவைகளாக இருக்குது, நான் எப்படி மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பான்னு சொல்லி எத்தனை தடவை நம்ம வந்து கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை குறித்து நம்ம பேச நம்ம தவறு இருப்போம். இந்த கட்டத்தில் பவுல் வந்து செஞ்சிருக்கலாம். இருப்பினும் அவர் என்ன செய்கிறார்? எந்த கட்டத்திலும் ஆண்டவரை உயர்த்துகிறார், ஆண்டவரை குறித்து பவுல் பேசுகிறார். இந்த புயலின் மத்தியில் பவுல் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். தேவையுள்ள உள்ளவர்களுக்கு அவர்
அவர் சந்திக்கிறார் தேவை உள்ளவர்களை. பவுல் வந்து இடத்துல ஒரு நீதிமானாக காணப்படுகிறார். ஏன் பவுல் இந்த மாதிரி செய்ய முடியுது? எனக்கு அவருடைய முழு நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து ஆண்டவருடைய சித்தத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். ஆண்டவருடைய சித்தத்தை செயல்படுத்தக்கூடிய மனுஷனாக அவர் காணப்பட்டார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஆண்டவரோட நெருங்கிய உறவு வைத்திருந்தார். நம்ம எல்லாரும் தெரியும் பவுலுடைய ஆண்டோடு எப்படி நெருங்கி இருந்தார்னு சொல்லி. அதனால தான் அவரால் இவ்வளோ காரியம் செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவரை மன்னித்ததுனால அவர் தெரியும் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டார், ஆண்டவருடைய ஆறுதலை அவர் பெற்றுக்கொண்டார், ஆண்டோடைய கவனிப்பு அவர் மீது இருக்குன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அது மாதிரி இருக்கிறபடினால்தான் தான் அவர் மற்றவர்களுக்கு கவனம் செலுத்த முடிஞ்சது, மற்றவர்களை மன்னிக்க முடிஞ்சது, மற்றவர்களை நேசிக்க முடிஞ்சது, மற்றவர்களை ஆறுதலை படுத்த முடிஞ்சது. காரணம் பவுல் இது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுனால. இந்த அடிக்கிற இந்த புயல்ல பவுல் ஆண்டவரை மறக்கவில்லை. அந்த பயணத்தில், அந்த கடல் பயணத்தில் பவுல் பாதுகாப்பாக அவர் செல்கிறார். காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பக்கத்தில் இருக்கிறார். அதுக்கு நான் சொல்ல ரொம்ப சுலபமான ஒரு பாதைன்னு சொல்லி கடினமான ஒரு பாதை தான். அது மட்டும் இல்லை, அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள். எவ்ரிபடி சஃபர். அந்த படகுல இருக்கவர்கள் எல்லோரும், அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள். பவுல் கஷ்டப்பட்டது போல அவர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள். உணவு இல்லை, பலவீனமாக இருந்தது, தூக்கம் இல்லை, தினைக்கும் மழை நனைந்து இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரே வேதனை தான். இருப்பினும் என்ன வித்தியாசம் என்றால் பவுலுக்கு நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லை, பவுல் அறிந்திருந்தார் இந்த பயணத்தில் அவரோடு வரக்கூடியவர் யார் என்று. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் பவுலுக்கு இருந்தது. அதை அறிந்திருந்தார். அந்த பாடலில் கடைசி வரி வந்து இப்படியே தான் இருக்கும். பாய்மரமே கிழிந்தாலும் தண்டு தவறி போனாலும் திசை மாறி போவேனோ என் இயேசுவே, உம் கிருபை எனக்கு போதும் இயேசுவே. பாருங்க, அந்த படகுல வந்து அந்த பாயமரம் கிழிஞ்சிருக்கலாம், தண்ணி தவறி போயிருக்கலாம். எனக்கு அதான் நம்பிக்கையில் நம்ம நினைப்போம், இந்த கப்பல் போவதற்கு அந்த பாயமரம் தேவையாக இருக்கே, அந்த தண்டு தேவையாக இருக்கே, இல்லாட்டி எப்படி அந்த கப்பலை அடக்குறதுன்னு சொல்லி, படகு அடக்குறதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அது கூட தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய கிருபையே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நம்ம நினைப்போம், அந்த கடலை செல்வதற்கு எனக்கு இது தேவையாக இருக்குது, இது வேணும் ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை கடந்துவதற்கு எனக்கு இவ்வளோ காரியங்கள் எனக்கு தேவையாக இருக்குது நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நமக்கு அது தேவையில்லை. ஆண்டவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரே நம்முடைய பிரயாணத்தில் நம்மோடு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்களுடைய புயல் என்ன? பொருளாதாரமா, வேலையா, குடும்பமா, இல்லை சரீர ஆரோக்கியமா? சரி, ஆரோக்கியம் இல்லாத நிலைமையில் இருக்கீங்க, மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? எதுவாக இருந்தாலும் கூட நம்ம முடிவெடுப்பாங்க, இந்த வருஷத்தில் நம்ம எப்படியாக மீதி இருக்க இந்த வருஷத்தை நம்ம எப்படியாக நம்ம கடந்து போக போகிறோம். அது உங்களோட கையில் தான் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருப்போமாக. சூழ்நிலைகள் நம்மளை பாதிக்க நாம் இடம் கொடுக்க வேணாம். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பாதிக்க நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம முற்றிலும் மனிதர்களை நம்பி இருந்து அவர்கள் எல்லாம் செய்வார்கள் சொல்லி அந்த மாதிரி நம்பிக்கையில் நம்ம ஏமாந்து போக வேணாம். ஆண்டவருடைய சித்தத்தில் நம்ம இருக்க கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு மத்தியில் சொல்கிறேன், சந்தில் நம்ம நினைப்போம் அந்த புயல் அடிக்கும் போது உடனடியாக கப்பலேருந்து நம்ம பாய்ந்து தப்பிச்சு போகலான்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, புயல் அடிக்கும் போது அந்த கப்பலில் அமர்ந்துருங்க, அந்த கப்பலில் நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். டோன்ட் ஜம்ப், ஸ்டே இன் த ஸ்டார்ம். அந்த புயலில் இருங்க, அந்த புயலை விட்டு ஓடாதீங்க. எனக்கு அந்த புயல் மத்தியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம செல்லக்கூடிய அந்த படகுல, அந்த கப்பலில் அதை விட்டு பாய்ஞ்சு போகாதீங்க. எனக்கு அந்த கப்பலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம தனிமையில் இல்லை, தனித்த நிலைமை நம்ம இல்லை. கர்த்தர் நம்மோடு இந்த படகுல, இந்த புயலில் அவர் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். விட்டு ஓட வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்க நம்ம உணர்ந்து கொள்வோமாக. தொடர்ந்து அவரோட நம்ம ஐக்கியமாக இருப்போம். அவர் பிரசன்னத்தை உணர்வோமாக, அவரோட வல்லமை உணர்வோமாக, ஜெபம் பண்ணுவோமாக, அதிகமாக அவரோட வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார் என்று நம்ம உணர்ந்து கொள்வோமாக. அதே நேரத்திலும் கூட புயலாக இருந்தாலும் கூட, கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் கூட, மற்றவர்களுக்கு நல்ல காரியங்கள், நன்மையை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக. மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருப்போமாக. ஒரு நல்ல கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு இருப்போமாக. ஜனங்கள் பார்க்கும்போது நம் தேவனை கனப்படுத்துகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். முடிவெடுப்போமாக, ஆண்டவரே மீதி இருக்கிற வருஷத்தில் என்னோடு கூட வாரும் என்று. அந்த பாடலில் வந்து
ஆரம்பத்தில் அந்த பாடல் வந்து உந்தன் பெரிய கடலிலே எந்தன் சிறிய படகிலே எப்படி நான் பயணம் போவேன் இயேசுவே உம் கிருபை எனக்கு தேவை என்று. அந்த பாடலில் கடைசி வரி எப்படி வரும் என்றால், உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படியும் பயணம் போவேன் இயேசுவே, கரை சேர்ந்து வாழ்வேனே என் இயேசுவே, கரை சேர்ந்து வாழ்வேனே என் இயேசுவே. பயணம் எப்படியாக இருந்தாலும் கூட, கரடு முரடாக இருந்தாலும் கூட, பயங்கரமாக கடல் கொந்தளிச்சாலும் கூட, ஒன்று நிச்சயம், கர்த்தர் நம்ம படகில் இருக்கும்போதே நாம் நிச்சயமாக கரை சேர்வோம். ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்வார். அந்த கடலில் மூழ்கி போக ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் பத்திரமாக கரை சேர்ப்பார் நம்மளை. நாம் விசுவாசிப்போமா? ஆண்டவர் செய்வார். அதே நேரத்திலும் கூட கடந்து செல்லும்போது நம்முடைய நடத்தை, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போமாக. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா என்று. இந்த நாளுக்குள்ள உங்கள் நிலைமை எப்படியாக இருந்தாலும் கூட ஒன்று உணர்ந்து கொள்வோமாக. இந்த புயலில், அடிக்கிற இந்த புயலில், கொந்தளிக்கிற இந்த கடலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களை அவர் கரை சேர்ப்பார். ஜெபம் பண்ணுவோமாக. அனைத்திலும் கூட நீங்கள் முதல் தடவை நீங்கள் புதிதாக இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். கர்த்தரை இன்னும் அறியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னுமாய் நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உங்களுக்கு தெரியாது. இந்த வேளைக்குள்ள உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாருங்கள். உங்கள் நிலைமை எப்படியாக இருந்தாலும் கூட, கைவிடப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும் கூட, இந்த இயேசுவை நீங்கள் நம்பி வாருங்கள். வந்து அவர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவருடைய பிரசனத்துக்குள் வாருங்கள். அவர் நிச்சயமாக இந்த பிரச்சனை மீது உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெயத்தில் அவர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் கேட்பீர்களா, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் வாரும் ஐயா, இயேசுவே என்னுடைய நண்பராய் இரும், என்னுடைய தேவனாய் இரும், என்னுடைய இரட்சகராய் இரும் என்று நீங்கள் கேட்பீர்களா? இந்த வேளையில் கூட இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், உங்கள் நிலைமை எப்படியாக இருந்தாலும் கூட, நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் நிலைமை எப்படியாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் கூட, கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை நம்பி இருங்கள். நிச்சயமாக அவர் உங்களை கரை சேர்ப்பார். சோர்ந்து போக வேண்டாம். டோன்ட் கிவ் அப். டு நாட் பி டிஸ்கரேஜ்ட். கிவ் அப் பண்ணிடாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து நாம் கர்த்தரை விட்டு பின்தங்கி போக வேண்டாம். இந்த சூழ்நிலையிலும் கூட இன்னுமாய் அவரிடத்தில் நெருங்கி நாம் வருவோமா? இன்னுமாய் அவரை நெருங்குவோமா? ஒரு முடிவெடுப்போம். உங்கள் நிலைமை எவ்வளவோ கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் கூட, ஆண்டவருக்கு அது ஒரு கஷ்டமான நிலைமை இல்லை. நீங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த பிரயாணத்தின் மூலமாக, இந்த கப்பலில், இந்த புயலில் நீங்கள் செல்லும் வேளையில் கூட, ஆண்டவர் அதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நன்மையான காரியத்தை செய்வார். நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆண்டவரே இதிலிருந்து என்ன நன்மை ஆண்டவரே வரப்போகிறது என்று நம்ம புரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். இருப்பினும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்வார். எனக்கு வாழ்க்கையில் அடிக்கிற இந்த புயல் வீண் போகாதபடி இருக்க அவர் நிச்சயமாக ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்வார். The storm will not go to waste. The storm will not go to waste. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்வார். விசுவாசிப்போமா? அந்த புயலில் நாம் அடங்கியிருப்போமா? அந்த படகில் நாம் அமர்ந்திருப்போமா? எனக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, நீர் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நன்றி. சில நேரங்களில் ஆண்டவரே, சில காரியங்களை செய்யும்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். என்றால் நாங்கள் மனிதர்கள், நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள். நீர் என்ன செய்கிறீர் என்று ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, இதோ அந்த புயல் அடிக்கிற இந்த வேலையில் கூட ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையில் ஆண்டவரே தெளிவை நீ தாரும். புரியாமல் இருந்தாலும் கூட நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தை எங்கள் உள்ளத்தில் நீர் வைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசம் அதிகரிக்க, அந்த விசுவாசம் பலப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த புயலில் கூட, இந்த பாதையில் கூட ஆண்டவரே தைரியமாய் நிற்க ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்தும்.
பலவீனமாக இருக்கிற எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் விட்டு விடாதபடி இன்னுமாய் ஆண்டவரே நீர் எங்களுடைய விசுவாசத்தை காக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், இந்த பயணத்தில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த உண்மை இன்னுமாய் ஆழமான வகையில் எங்கள் உள்ளத்தில் பதிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய எல்லா சதி திட்டங்கள், அவன் கொண்டு வரக்கூடிய எல்லா தவறான வார்த்தைகள், அது இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புயல் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாக கேட்க எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு தயவு செய்யும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எங்களுடைய நிலைமையை உமக்கு முன்பதாக நாங்கள் வைக்கிறோம். நீர் சந்திக்கிற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், ஜெயத்தில் கடந்து செல்ல நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த புயலின் இறுதியில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிற ஆண்டவரே. நிச்சயமாக நாம் கரை சேர்வோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். வேளை கூட நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம்முடன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படி நான் பயணம் போவேன் இயேசுவே, உம் கிருபை எனக்கு வேணும் இயேசுவே. உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படி நான் பயணம் போவேன் இயேசுவே, உம் கிருபை எனக்கு வேணும் இயேசுவே. உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படி நான் பயணம் போவேன் இயேசுவே, உம் கிருபை எனக்கு வேணும் இயேசுவே. ஐயா ஓ ஐயர் ஐயா, ஐயா ஓ ஐயா ஓ ஐயர் ஐயா, ஐயா ஓ. புயல் காற்று வீசினாலும் புயல் காற்று வீசினாலும் இடிமின்னல் மழையானாலும் கதி கலங்கி போவேனோ என் இயேசுவே, உம் கிருபை எனக்கு போதும் இயேசுவே. உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படி நான் பயணம் போவேன் இயேசுவே, உம் கிருபை எனக்கு வேணும் இயேசுவே. ஐயா ஓ ஐயர ஐயா, ஐயா ஓ ஐயா ஓ ஐயர ஐயா, ஐயா ஓ.
பசி தாகம் மிகுந்தாலும் பசி தாகம் மிகுந்தாலும் படுவேதனை கொண்டாலும் மதிமயங்கி போவேனோ என் இயேசுவே உம் கிருபை எனக்கு போதும் இயேசுவே உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படி நான் பயணம் போவேன் இயேசுவே உம் கிருபை எனக்கு வேணும் இயேசுவே ஐயாவோ ஐயர ஐயா ஐயாவோ ஐயாவோ ஐயர ஐயா ஐயாவோ மரமே கிழிந்தாலும் பாய்மரமே கிழிந்தாலும் கண்டு தவறி போனாலும் திசை மாறி போவேனோ என் இயேசுவே உம் கிருபை எனக்கு போதும் இயேசுவே உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படியும் பயணம் போவேன் இயேசுவே கரை சேர்ந்து வாழ்வேனே என் இயேசுவே உந்தன் பெரிய கடலினிலே எந்தன் சிறிய படகினிலே எப்படியும் பயணம் போவேன் இயேசுவே கரை சேர்ந்து வாழ்வேனே என் இயேசுவே ஆமென் 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 அல்லேலூயா